ஜெபிப்போம். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்புலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. எங்களோடு பேசும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனையிலே வந்து பங்கெடுத்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். விருதுநகரிலே பக்கத்திலே தம்மநாயக்கம்பட்டி குருசேகரத்திலே அருமையான நம்முடைய போதரையா எனக்கு அறிமுகமானார்கள். அந்த நாளிலிருந்து நம்முடைய மதுரை ராமநாதபுரம் பேராயத்தில் எந்த குருசேகரத்திற்கு அவங்க குருத்துவ பணிக்கு சென்றாலும் அன்போடு என்னை அழைத்து பயன்படுத்துகிற அந்த அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். சரியாக 11 மணிக்கு இந்த ஆராதனையை முடிச்சிருவோம். நீங்கள் சந்தோஷமாக உட்காந்துருக்கலாம். அதிக பிரசங்க கிடையாது. நான் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 25 நிமிஷம் கவனித்தா போதும். இன்றைக்கு இந்த எத்திரோ மோசேயின் மாமா கர்த்தரை தெய்வமாக வணங்காதவர். கர்த்தருக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் அவர் அந்த காலத்திலே முக்கியப்படுத்தின ஒரு சத்தியத்தை கடைசி காலத்தில் வருகையின் காலத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டதினாலே நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விருந்தினருக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வாசித்த முதலாவது அந்த வேத பாடம் யாத்ராமத்திலே என்னோடு கூட நீங்கள் தயவுசெய்து வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிங்க. ஜனங்கள் பாருங்க, அவர் எத்திரோ சொல்கிறாரு, மோசே சொல்லலை. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் முதல் தகுதி அவனிங்க. சபையில் ஒரு நிமிஷம், சபையில் ஒரு பொறுப்பு வரணும்னா, சபையின் காரியத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கணும்னா, சபையின் காரியத்தில் ஈடுபடுத்துகிறவங்களோ ஊழியத்தில் ஈடுபடுறவங்களோ அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யன்னு நினைக்கிறவங்க கர்த்தருடைய காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. சபையார் 30 லட்சம் பேர் இந்த இடத்துல இஸ்ரவேல் சபையார். அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசேட்ட வரிசையில் நின்று பஞ்சாயத்துக்கு பல பிரச்சனைக்கு வரும் பொழுது ரொம்ப நேரமாக அவர் தீர்க்க முடியலை. அப்போ தான் இவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஜனங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வளோ நேரம் நிற்க வைக்காதீங்க, முக்கியமானதை மட்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். 1000 பேருக்கு தலைவரை, 100 பேருக்கு தலைவரை, 10 பேருக்கு தலைவரை தேர்ந்தெடுங்க. இந்த முறையை பைபிளில் கொண்டு வந்ததே எத்திரோங்கிற அந்நிய மனுஷன் தான். இன்றைக்கும் உலகத்தில் இந்த முறை தான் நம்ம பஞ்சாயத்து அலுவலகம் வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலக அரசியல் எடுத்துக்கிட்டாலும் பொறுப்பை பிரித்து கொடுத்து திரளான மக்களை எப்படி நியாய விசாரிக்கணுங்கிறதுக்கு சிறந்த தொடக்கம் இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் சபையாருக்கு இந்த எத்திரோ சொன்ன ஆலோசனை தான். இதுக்காக ஒரு அலையிலே சொல்லுவோமா? வேதம் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். உலகத்தில் இருக்க எந்த அரசியல்வாதி எதையும் புதுசாக கண்டுபிடிக்கலை. கர்த்தருடைய வேதத்திலேருந்து தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கிது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. பொறுப்புனா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது பொறுப்பு கொடுத்தா சிறப்பாக செய்யணும். அது அசன பண்டிகை பொறுப்பாக இருந்தாலும் சரி, பாடகர் குழு பொறுப்பாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஐக்கிய சங்கமாக இருந்தாலும் சரி, சிறுவர் ஊழியமாக இருந்தாலும் சரி, பொதுவாக 10ஓட ஒரு ஆளாக இருக்கணுங்கிற மனப்பான்மை உள்ளவங்களும் இருப்பாங்க. நம்பி கொடுத்த பொறுப்பை உண்மையாக செய்யணுங்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை இந்த கடைசி காலத்தில் அப்படின்னா, இங்கே இவர் சொல்கிறாரு, எத்தனை தகுதி சொல்கிறாரு. அந்த பொறுப்பாக வர்றவங்க, பொது ஊழியத்துக்கு வர்றவங்க, பொதுவான ஒரு பந்து விசாரிப்புக்கு வந்தால் கூட சபையில் எந்த காரியத்தை நான் திரும்ப சொல்கிறேன், கமிட்டியாக இருக்கலாம், பாடகர் குழுவாக இருக்கலாம், சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், பெண்கள் ஐக்கிய சங்கமாக இருக்கலாம், ஜெபக்குழு ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கே முதலாவது எத்திரோ சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில் திரும்ப படிங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும்
அவனிங்க தேவனுக்கு பயந்தவங்களா இருக்குமா? ஆனால் இன்னைக்கு வருத்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுறவங்களாம் கிடையாது அநேகர். அவங்க உண்மை உள்ளவங்களும் கிடையாது. பல விஷயத்தில் வருத்தத்தோட சொல்றேன், தேவனுக்கும் பயப்படுறதில்லை. அடுத்த வார்த்தை படிங்க. உண்மை தேவனுக்கு பயந்தவர்களோ உண்மை உள்ளவங்களும் கிடையாது. மூணாவது கவனிங்க, பொருளாசையை வெறுக்கிறவங்களும் கிடையாது. ரொம்ப பொருளாசை உள்ளவங்க தான். ஆனால் எதை மட்டும் அவங்க நம்புகிறாங்க? திறமையை நம்புகிறார்கள். கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் இப்படி மாறி போனது வருத்தம். திறமை, அவர் ரொம்ப டேலண்ட் பர்சன், ரொம்ப டேலண்ட். உங்களுக்கு தெரியுமா, திறமை பூமியில் வாழ்றதுக்கு தான் உதவும், பரலோகம் போகிறதுக்கு திறமை உதவாது. நீங்கள் செல்ஃபோனில் டேலண்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டரில் டேலண்டாக இருக்கலாம், 5 ரூபாயை கொடுத்தா 5 லட்சமாக மாற்றுறவங்களா இருக்கலாம், பங்கு சந்தையில் நீங்கள் பெரிய பங்குதாரராக இருக்கலாம், சொத்தை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியலாம். கன்சல்டிங் ஃபீஸு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கன்சல்டிங் இருக்காங்க. பைபிள் படிக்காதனால மக்கள் கன்சல்டிங் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பணத்தை எதில் முதலீடு போடுறதுக்குன்னு ஆலோசனை சொல்கிறதுக்கு என் மகன் படிச்சிருக்கான்னு நேற்று ஒருத்தர் என்ன சொன்னார். நம்ம பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தில் ரொம்ப பொக்கிஷம் சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்கள். இங்கேயும் சேருங்க, தப்பு இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? அவனிங்க முதல் 3 தகுதிகளுக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தேவனுக்கு பயப்படுறதில்லை, உண்மையுள்ளவர்களாக இருப்பதில்லை, கர்த்தருக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது, பொருளாசையை வெறுக்கிறதும் கிடையாது. ஆனால் பதவி வேணும், பொறுப்பு வேணும். எதன் அடிப்படையில்? ரொம்ப திறமைசாலி. திறமை மனிதர்கள் மத்தியில் தான் உதவும். பணம் சம்பாதிக்க திறமை உதவும். 4 பேரை ஏமாத்துறதுக்கு கூட திறமையை தப்பாக பயன்படுத்தலாம். இந்த உலகத்தில் நீங்கள் என்னன்னாலும் சாதிக்கலாம் திறமையை கொண்டு. ஆனால் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு அவனிங்க திறமை மட்டும் பத்தாது. அதுக்காக திறமையை ஆண்டவர் வெறுக்கிறாரு சொல்லலை, நம்ம ஏமாளியாக இருக்க சொல்லலை. யார்ட்டையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காரு, நம்ம எவ்வளோ திறமையாக இருக்கணுமோ திறமையாக இருக்கணும். ஆனால் திறமை மட்டும் தேவனுக்கு பிரியமானது கிடையாது. இன்னைக்கு வருத்தம், திறமையை சார்ந்துக்கிட்டாங்க அநேகர். அவனிங்க ரொம்ப கிறிஸ்தவர்கள் கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை. வருத்தத்தோடு சொல்கிறேன், யாரை அழித்து யார் தலையை மிதிச்சாது மேலே ஏறி வந்துடணும். யார் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, என் குடும்பம் நல்லா இருக்கணும், உலகமே அழிஞ்சாலும் நான் நல்லா இருக்கணும். இதெல்லாம் சத்தியத்தை அறியாதவங்க மனநிலைமையாக இருந்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னாலே அன்பு, நம்ம கனிகள், இப்போ படிச்சிங்களே கலாத்தியரில் கனிகள் இருந்தது 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா திறமை, ரொம்ப டேலண்ட். வருத்தம் என்னென்னா, கிறிஸ்தவர் இன்றைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களா மாறிட்டாங்க. நான் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்து எப்படி பேசணும், எப்படி பாடணும், எப்படி மக்களை அணுகணும், தங்களை எப்படி மக்கள்கிட்ட நல்லா ஒரு பெர்ஃபார்மராக டேலண்ட் உள்ளவங்களாக காட்டணும்னு அறிஞ்சிருக்க அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் செய்கிற ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். அவருக்கு பயந்து நான் வாழணும். பிறனுக்குள்ளே எதையும் நான் இச்சிக்க கூடாது, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் நான் இச்சையாக பார்க்கக்கூட கூடாது. இந்த உலகத்தில் பொருளாசை உள்ளவனை நான் வாழ்ந்துடக்கூடாது. இதெல்லாம் மனசில் இல்லை. கவனிச்சிங்களா? நீங்கள் இப்போ எதை நம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையை நம்பியா, அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஏராளமான தயையை நம்பியா, இரக்கத்தை நம்பியா, இல்லை உங்கள் திறமையை நம்பியா? உங்கள் திறமையை நம்பி இருந்தால் நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் மோசே சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கிருபையை குறித்து பேசாமல் நீங்கள் சம்பாதிச்சதை குறித்து மேன்மையாக பேசுவீங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சந்தோஷம் அலையிலையா சொல்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க சின்ன கரண்டியிலேருந்து சொந்த வீடு 10 வீடு, அருப்புக்கோட்டையிலே 10 வீடு இருக்குது, 1க்கு 4 கார் இருக்குது, தலைமுறைக்கும் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. அப்படிப்பட்ட விசுவாசிகள் இங்கே இருப்பீங்க. நடுத்தரமாக இருக்கிற விசுவாசிகள் இருப்பீங்க.
அன்னன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடுங்கிற மாதிரி இருப்போம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்க, லட்சாதிபதியாக இருங்க, நான் அண்ணாடங்காச்சு அந்த லிஸ்ட்டில் நான் எப்பயும் சந்தோஷமாக சொல்லுவேன். நான் ஒரு சாதாரண அன்னன்னைக்கு ஆண்டர் எனக்கு அளக்கிறபடியை நம்பி வாழுகிற ஒரு முழு நேர ஊழியக்காரன். சேமிப்புன்னு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ₹1 கூட கிடையாது இது வரைக்கும். என்னை நல்லா தான் நடத்துகிறாரு, உங்களை நடத்துகிற மாதிரி என்னை நடத்துகிறார். இப்போ பிரச்சனை நம்ம வசதியாக நடுத்தரமா அண்ணாடங்காட்சியாங்கிறது இல்லை, எதை குறித்து மேன்மை பாராட்டுறோங்கிறது தான் இங்கே பிரச்சனை. நான் ரொம்ப விவரமான ஆள், ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாக பொழைச்சேன், அதனால் நான் அந்த சொத்தை சேர்த்தேன் அப்படின்னு கர்த்தரை அறியாதவங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை அறிஞ்சவங்க, கிருபையை நம்புகிறவங்க, அவருடைய இரக்கத்தை நம்புகிறவங்க, எனக்கு திறமை இருந்துச்சு, அதையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. எப்படி சம்பாதிக்கணும் எனக்கு அவர் தான் கிருபை கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு அறிவு கொடுத்தாரு, அவரால் தான் நான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி கர்த்தரை குறித்து தான் அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? நம்ம அதுக்கு தாங்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு புறஜாதி டேலண்ட் உள்ளவன் மேன்மை பாராட்டலாம், என் திறமையில நான் முன்னுக்கு வந்தேன். இங்கே யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நிற்பதும் நிர்மூலமாகாதும் புலம்பல் முடிவு கிருபை, அதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கிருபை. அப்போ இந்த கிருபை எதுக்கு நம்ம கொடுத்துருக்காரு? 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் தினமும் இருக்கணும். திறமையை நம்பி கவனிங்க, வாழ்வதுக்கு அல்ல. ஊரே மக்கா இருக்கும்போது நான் மட்டும் டாக்டரு, ஊரே அறிவில்லாதப்ப நான் மட்டும் இன்ஜினியரு. படித்தவங்களுக்கு எப்பயுமே உலகத்தில் தன்னால் இயற்கையாக உலக பிரகாரமாக பெருமை மனுஷனுக்கு எல்லாருக்கும் எந்த நிலைமையிலே வந்துடும். ஏழைக்கும் பெருமை இருக்குது, ஒரு நாளும் பணக்காரங்களை மட்டும் வேதம் பெருமை இல்லவங்கன்னு சொல்லலை. ஏதோ ஒன்றை குறித்து ஆணோ பெண்ணோ ரொம்ப ஈஸியாக மற்றவங்களுக்கு தெரியாமல் மனசில் அடைகிறது பெருமை தான். அவனிங்க அது பாட்டு தாளந்தான் இருக்கலாம், பிரசங்க தாளந்தான் இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சொல்கிறேன். மற்றவங்ககிட்ட இல்லாத ஒன்று நமக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காருன்னா அதை குறித்து நமக்கு மற்றவங்களோட தாழ்மை இருக்க வேண்டும். எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் கிருபையாக எனக்கு இதெல்லாம் தந்திருக்காரு, நான் அவர் கொடுத்ததை அவருக்கே என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன். ஏன் திறமை இல்லை, கிருபை. கோயம்புத்தூருக்கு நான் 2011 3 நாள் இது மாதிரி ஒரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன் நான். அப்போ அங்கே என்னைய அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக வந்த அந்த குடும்பத்தார், அந்த நண்பர் வந்து அவங்க கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய தொழில் செய்கிறாங்க, ரொம்ப பணக்காரனாக இருக்காங்க, கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஆர்பிட்டுன்னு ஒரு விவசாயிகள் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, அதை அவங்க வந்து ஏஜெண்ட் எடுத்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்து குடும்பமாக இருந்தபோது ஸ்ரீலிபுத்தூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை வீடு. அவங்க வீட்டில் 8 பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பா தான் உள்ளே படுக்க முடியும். 8 பேரும் ரோட்டில் சாக்கடைக்கு பக்கத்தில் தலை வச்சு படுத்தவங்க தான். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு போன இடத்துல முதலாவது அவங்க அண்ணே மனவாணி இன்ஜினியராக ஈபியில் சேர்ந்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டார் வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து. அதை தொடர்ந்து 8 பேர் அவங்க ஆண்கள், பெண் பிள்ளை இல்லை, அதை நான் குறையா சொல்லலை, ஆணும் பெண்ணும் ஒன்று தான் ஆண்டர் பார்வையில். அந்த வீட்டில் 8 பேர் ஆண்கள். பின்னால் அந்த 7 சார்களும் தொடர்ந்து அண்ணனை தொடர்ந்து விசுவாசங்களை வந்துட்டாங்க. என்னை அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிருந்தப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்களாம் ரொம்ப சோத்துக்கே, ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டோம், நானும் என் புருஷனும் இந்த 8 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு. என் மூத்த மகன் இயேசுக்குள்ளே வந்தான், அதை தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் இயேசுக்குள்ளே வந்தாங்க, நாங்களும் அதுக்கப்புறம் தான் இயேசுக்குள்ளே வந்தோம். என் மகன் வந்த அப்புறம் தான் நானும் சாமி ஆடியாக இருந்தேன், விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நானும் ஆண்டர் பிள்ளையாக இருக்கோம். வருஷம் அந்த 8 பிள்ளைகளும் 7-8 இடத்துல பிரிஞ்சிருந்தாலும் இந்த கடைசி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒன்றா வந்து புது வருஷம் வரைக்கும் இப்படி ஒன்றா சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியாக போவோம் அப்படி சொல்லப்போ, இன்னொன்று அந்த சவரை என்னைய நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து சர்ச்சுக்கு அவருடைய காரில் அழைத்து கொண்டு போகிறப்போ ஒன்று சொன்னார், இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஆண்டவர் எங்களை மிகவும் உயர்த்தி வச்சுருக்காரு, கோடீஸ்வரனாக வச்சுருக்காரு, ஆனால் இந்த மேன்மை எங்களுக்கு கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோன்னு, அதனால தான் நாங்கள் கர்த்தருக்கு இன்றைக்கி முதலிடம் கொடுக்குறோம். சர்ச்சு மீட்டிங்க்கு நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம், கடையில் வியாபாரத்தை ஆட்கள் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, கர்த்தரை நாங்கள் முதல்ல தான் வச்சுருக்கோம். எத்தனை பேர் உயர்வு வந்த பிறகு சர்ச்சுக்கு வர்றதில்ல, கூட்டங்களுக்கு போகிறதில்ல, வீட்டிலேயே தினமும் வேதம் வாசிக்கிறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, செல்ஃபோனில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி அதை தடவுறதுக்கு மட்டும் நேரம் இருக்குது. ஆண்ட்ராய்டு போனால் தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கர்த்தரை தேடுறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் படிக்கிற கிடையாது, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக பாட்டு நம்ம மட்டும் பாடுறோம்.
எப்போனாலும் வருவார். எப்படி இருக்கும்? நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோங்கிறது நம்ம வாயின் வார்த்தையிலேருந்து வந்துடும். அப்போ இங்கே மோசே சொல்கிறாரு, நீ இங்கே எகிப்தில் அடிமை, நீ 400 வருஷம் அடிமையாக இருந்த, இப்போ கானானுக்கு போகிற, அங்கே நீ கட்டாத வீடு, நீ நட்டாத திராட்சை தோட்டம், உனக்கு எல்லாம் கிடைக்கும். அங்கே போய் என்ன பெருமையாக பேசாத, என் கை சாமர்த்தியம், நான் ரொம்ப திறமசாலியாக கானானுக்கு வந்து இந்த வீடுலாம் சம்பாதிச்சு இந்த திராட்சை தோட்டம் வயலோடு இருக்கேன்னு சொல்லாதப்பா. உன்னைய கிருபியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி உன் பிதாக்களை வனாந்தரத்தில் காப்பாற்றி உன்னை இப்படி வசதியாக வச்சிருக்கிறது கர்த்தர். இல்லையா சொல்லுங்க. அவரை குறித்து மேன்மையாக பேசு, அழகை குறித்து, அறிவை குறித்து, உன் டேலண்ட்டை குறித்து பெருமையாக பேசாத. அது கிருபைன்னு சொல்லு. ஏன்னா கிருபைன்னு சொல்லலைன்னா இந்த முதல் 3 தகுதியை விட்டுருவீங்க. நான் அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திறமையை மட்டும் சார்ந்துக்கிற ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்தவங்களா செக் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறாருங்கிற பயத்தோட வாழ்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாமல், பிள்ளைகளுக்கு முன்னால் பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்களா? எல்லாம் கணக்கு, எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கு. யாரும் எதுவும் அவருக்கு மறைவாக இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட எதையும் நம்ம சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியதில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இப்போ ஐயா வாசிச்ச 2வது வேத பாடம் தான் போன பதினே வாசித்தோம், சுவிசேஷ பாடம். யோவான் 2 கடைசி வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், படிங்க. இந்த யோவான் சுவிசேஷ 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியில்லை. ஐயா ரொம்ப நல்லவர்னு யாரும் சொல்ல வேண்டியில்லை. ஐயா எவ்வளவு நல்லவர்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இல்லையா? ஒரு சகோதரி எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். என்னப்பா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுக்க வேணாம், விபச்சாரத்தில் கையுமேயமாக பிடிக்கப்பட்ட அந்த அக்காவை எல்லாரும் கல்லறின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் சுத்தமானவன், உங்களில் தப்பே செய்யாத ஒருத்தன் இருந்தா நீ என்ன செய்ய, கல்லெடு தெரியும். நீ என்ன யோக்கியம் அவளை சொல்கிற? நீயே மோசமானவன், சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும். இங்கே இருக்க ஒருத்தன், உங்களில் ஒரு ஆள் ஒருத்தி, ஆண்டவர் அங்கே சொல்கிறார் சவால் விட்டு, ஒருத்தன் ஒருத்தி உத்தமே இருந்தா நீ கல்லறி. அப்போ அந்த இடத்துல கல்லறிய தகுதி உள்ளவர் இயேசு மட்டும்தான். இல்லையா சொல்லுங்க. அவர் ஒருத்தர் தான் பிறப்பிலையும் பாவம் செய்யாதவர், அவர் பிறப்பே பரிசுத்தர். நம்ம எல்லாரும் பிறக்கும் போதே 51ஆம் சங்கீதத்தில் தாவி சொன்ன மாதிரி பாவத்தில் தான் பிறந்திருக்கோம். இயேசுவோட உதவியால், ஆவியானவர் உதவியோட, வசனத்தோட உதவியோட தான் நம்ம பரிசுத்தமாகறோம். நம்ம திறமையால் பரிசுத்தம் ஆகவே முடியாது. அப்போ இயேசு எல்லாரும் கவனிங்க, போ இனி என்ன செய்யாத, யா இந்த இடத்துல கூட நீங்கள் இன்னமும் இந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத பாவத்தோட, அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத மாம்சத்தின் கிரியைகளோட என்ன பாவமானாலும் இருக்கலாம், உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆண்டவர் உணர்த்துனா இப்போ நீங்கள் ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க, நான் உண்மையாக மனம் திரும்புறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்வார், நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி என்ன செய்யாத, பாவம் செய்ய. இந்த இனி அப்படிங்கிற வாழ்க்கை தான் தினமும் நமக்கு. 2 Corinthiயர் 5:17 படிக்கிறோமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் இதுவரைக்கும் விட்டுறியா. மனுஷி நம்ம என்னைக்கோ செஞ்ச தப்பை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும், கணவன் மனைவி கூட மன்னிக்காதவங்க இருக்காங்க. நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசினவங்க தானே, அன்னைக்கு இப்படி செஞ்சவங்க தானே, பாவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். அவர் மன்னிச்சது தான். ஆனால் அதுக்கு அடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கினதுக்கப்புறம், மனம் திரும்பினதுக்கப்புறம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்யாதபடி உமது வசனத்தை இருதயத்தில் வைக்க உதவி செய்யுங்க, என்னைய உண்மையுள்ளவளாக மாற்றுங்க, என்னைய உண்மையுள்ளவளாக மாற்றுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாகும்போது யாரும் நம்ம கூட சாக போகிறதில்ல. நம்ம தனியாக தான் ஆண்டவர் முன்குறித்த நேரத்தில் நம்ம ஓட்டத்தை முடிப்போம், நம்ம ஆவியாற்ற ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம். அதனால் நம்ம யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு தான் பயப்படணும். நம்மளுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை மட்டும் பார்க்குற மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு நம்ம அந்தரங்கம் தெரியாது, என் மனசு தெரியாது அவங்களுக்கு. என்னை நியாயம் இருக்க போகிற தேவனுக்கு தான் நான் பயப்படணும்.
தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். இந்த ஞானம் இல்லாமல் வேற ஞானம் இருந்து என்ன செய்ய? செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு. சுனிதா வில்லியம்ஸ் இப்போ அங்கே நம்ம விண்வெளியில் சிக்கிக்கிட்டு இன்னும் வர முடியல. அவங்க கூட பண்ணுறாங்க, அநேகர் வரணும்னு. அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்கள கீழே கொண்டு வரணும்னு சொல்லி, இல்லையா? மனுஷ அறிவு இவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறது நமக்கு இந்த உலகத்துக்கு உதவி செய்யும், பரலோகம் போகிறதுக்கு உதவி செய்யும். உரையிலையா சொல்லுங்கள். மறந்துடாங்க. அவங்க பாருங்கள், விண்வெளியில் போய் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ரிட்டர்ன் ஆக முடியல. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையிலே இருக்காங்க. பல முறை முயற்சி பண்ணுது அமெரிக்க அந்த நாசா விண்வெளி மையம். கவனிங்க, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, அவருக்கு பயந்தா அடுத்த ஸ்டெப்பு உண்மையுள்ள வாழ்க்கை. மூணாவது, நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரே ஒழிய, கவனிங்க, நம்ம ஆசையை அவர் நிறைவேற்றணும்னு சொல்லி எங்கேயும் சொல்லலை. நான் அதை அன்பாக உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்வேன், ஊழியத்துக்கு போகிற இடத்துல, நமக்கு பொருள் தேவை இருக்கா, பொருள் ஆசை இருக்கா? விசுவாசிகளே, உங்களுக்கு பண தேவை இருக்கா, பண ஆசை இருக்கா? பண தேவை கோடினாலும் தருவார். அடிப்படை தேவையை கட்டாயம் நம்ம சந்திப்பார் ஆண்டவர். அது எல்லாரும் சந்திச்சு தான் ஆகணும். தேவையை ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க மாட்டேன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் தேவைக்கு அதிகமானதை அவர் சந்தித்ததா நீங்கள் காட்டுங்க. இங்கே சந்திப்பேன்னு சொன்னதா காட்டுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன குறையாது? ஒரு நன்மையும் 34 செய்யுங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களா சொல்கிறீங்களே, இதிலெல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்கு பயந்து வாழும்போது, அந்த பயத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வாழும் பொழுது, மூணாவது உங்களுக்கு வர்ற மனப்பக்குவம். எத்திரோ சொல்கிறாரு, கர்த்தரை கும்பிடாதவர் சொல்கிறாரு, பொருளாசை இல்லாமல் பொருள் தேவையோடு இருப்பீங்க. வாழ்கிறதுக்கு எத்தனை பொருள் வேணுமோ அத்தனை பொருள் வேணும். ஆமென். அதில் ஆண்டவர் எதையும் நமக்கு மறுக்கலையே. வாழ தேவையான, மறுபடியும் சொல்கிறேன், வாழ தேவையான வசதி எதனாலும் அவர் தருவதாக தான் பைபிளில் வாக்கு பண்ணியிருக்காரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பதினேழாம் வசனம் படிங்க. நிதானமாக படிங்க. இந்த உலகத்தில், கவனிங்க, சபையாருக்கு தான் சொல்கிறாரு. இவ்வுலகத்திலே சபையிலே ஒருவேளை நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால், கோடீஸ்வரனாக இருந்தால், லட்சாதிபதியாக இருந்தால், எப்படினாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருவேளை வசதி உள்ளவங்களாக இருந்தால் என்ன செய்யணுமா? படிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், கவனிங்க, என்ன பிரச்சனை வந்துடுது? பணக்காரங்களுக்கு முதல் பிரச்சனை, ஏழைகளுக்கு இருக்கு. இருந்தாலும் பவுல் பணக்காரங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறார். இருமாப்பு எல்லாருக்கும் தான் இருக்குது. நான் ஒரு நாளும் அன்பாக சொல்கிறேன், ஆண்டவர் பணத்துக்கு வசதிக்கு எதிரி அல்ல. அவர் தான் ஆபிரகாம செல்வ சீமானா வச்சிருந்தார். யோபு அவர் தான் ஐஸ்வர்யனா வச்சிருந்தார். அவர் பணத்துக்கு எதிரி இல்லை. நீங்கள் எவ்வளோ கோடினாலும் வச்சுக்கோங்க, லட்சம் வச்சுக்கோங்க, என்னைய மாதிரி அன்னாடங்காட்சியாருங்க. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கீங்களாங்கிறத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களை எந்த லெவலில் உயர்த்திக்கிட்டே போவார். ஒரு நாள் ஏழையாகவே இருக்க விட மாட்டார். உண்மையுள்ள மனுஷன் என்ன பெறுவான்? நிச்சயம் நீங்கள் சம்பூர்ணம் அடைவீங்க. கர்த்தருடைய சித்தம் அது. ஆனால் நீங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் உங்களுக்கு இருமாப்பு வந்துடாமல் காத்துக்கொள்ளணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதை குறித்து உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? மற்றவங்ககிட்ட இல்லாத செல்ஃபோன் நான் வச்சுருக்கேன், மற்றவங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒரு வசதியோ பொருளோ என்னமோ ஒன்று இருக்குது, இருந்துட்டு போட்டோம். அது ஒன்றும் நமக்கு பெருமை இல்லைங்க. எது பெருமை? சிலுவை தான் நம்முடைய மேன்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு தான் பெருசு, அவர் கொடுத்த கிருபை தான் பெருசு. நமக்கு பரலோகத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, நித்திய ஜீவன். அதுதான் மேன்மையாக பேசணும். இங்கே படிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய், அடுத்து இதை ஒத்துக்கிறேன்னா என்ன? இருங்க, என்ன ஐஸ்வர்யம்? நிலையான ஐஸ்வர்யம்னு வேதம் சொல்லலை. என்ன ஐஸ்வர்யம்? ஒன்று, நீங்கள் போகிறப்போ உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேரம்பேத்தியில் விட்டுட்டு தான் போகணும். நீங்கள் பரலோகம் போகிறப்ப கை நிறைய எதையும் கொண்டு போக முடியாது. உங்கள் ஆத்மா தானே போக போகுது, விட்டுட்டு போகிறது தானே அது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா? எங்கே வந்துடுது நம்பிக்கை? பணத்தின் மேலே வந்துடுது. நான் வேணுங்கிறது வச்சுருக்கேன், வேணுங்கிறது எனக்கு இருக்குது, தப்பு இல்லை, அதை அனுபவிங்க.
ஆனால் இதை கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தாரு. இந்த பணத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை நான் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்து ஒரு நாள் நான் அவர்கிட்ட போய் சேருவேன்னு சொல்லுங்க. வரலையிலே சொல்லுங்க. ஏன் நான் இங்கே எவ்வளோ வசதி வச்சுருந்தாலும் என்னுடைய வீடு நிரந்தரமான அட்ரஸ்ஸு, பெர்மனண்ட் அட்ரஸ் எதுன்னு சொல்லுங்கள். உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் எதுன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, நான் 2-3 பேராக சொல்கிறீங்க. பரலோகம் தான் பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு சொல்கிறவங்க வரலையிலே சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. எத்தனை வீடுனாலும் வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவர் பார்ப்பார், தம்பி நீ நல்லா இருங்க, எவ்வளோ நாளும் வசதியாரு, ஆனால் நீ என்னைய சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கியா? தினமும் யோசேப்பு மாதிரி ஆதியா 39:9 படி நான் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் பிள்ளைங்க. இன்னைக்கு கூட இயேசு வரலாம், இப்போ கூட வரலாம், நான் அவர்கிட்ட போகலாம், அவரை சந்திக்கிறதுக்கு என்னுடைய மீறுதல் பாவம் தடையா இல்லாதபடி நான் தினமும் என்னைய வசனத்தால் காத்துக்கொள்கிறேன். ஆவியான துணையோட நான் உண்மையாக இருக்கேன். பட் இங்கே இருமாப்பான சிந்தை வந்துடக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அடுத்து இதை நம்ம எல்லாரும் சொந்தம் கொண்டாடலாம். நாம் அனுபவிக்கிறதற்கு பாருங்க 1-2 இல்லை, சகலவித நன்மைகளையும் அவனிங்க நமக்கு அவர் எப்படி கொடுக்குறாரு? சம்பூர்ணமாக தான் கொடுக்குறாரு. அரிசியோ பருப்போ தண்ணியோ காத்தோ நீங்கள் அனுபவிக்கிற எதுலையும் குறை வச்சிருக்காரா? நமக்கு சம்பூர்ணமாக தான் கொடுக்குறாரு. சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் அவனிங்க என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். அப்போ நீங்கள் கர்த்தரால் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் கர்த்தர் மேலே தான் திரும்ப திரும்ப நம்பிக்கை வைக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். கர்த்தர் தான் இன்னைக்கு எனக்கு படி இழக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்காரு, கர்த்தர் தான் 128ஆம் சங்கீதத்தில் சொன்ன மாதிரி என் பேர பிள்ளைகளை பார்க்க எல்லாத்துலேயும் அவரை முன்னால் வைக்கணும். நான் ஏன் திறமை, ஏன் டேலண்ட்டு அப்படி நம்ம ஒரு நாளும் சொல்லிவிடாதபடி 3 தகுதியை நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். திறமையை கடைசியில் வைங்க. முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு சொல்லுங்க பயப்படணும், 2வது உண்மை இல்லவங்களாக இருக்கணும், 3வது பொருளாசை இல்லாமல் இருக்கணும், 4வது திறமை. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி. ஒருவேளை நீங்கள் இந்த சீரியை கேட்குற நீங்கள் இந்த முதல் 3 விட்டுட்டு திறமையை மட்டும் பிடிச்சிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, முதலாவது நான் உமக்கு பயந்து வாழ எனக்கு கிருபை செய்யும், உண்மை உள்ளவங்களா வாழ உதவி செய்யும், பொருளாசை இல்லாமல் வாழ உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். திறமைசாலிகள் கர்த்தருக்கு தேவைதான். வெறும் திறமை மட்டும் பத்தாது, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? இருதயத்தில் கூட நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை யோசிக்காமல் இருக்கணும். இருதயத்தில் கூட யாரையும் நம்ம அற்பமாக நினச்சிடக்கூடாது. இவன் கிடைக்கான் அப்படி நினைக்கிறீங்களா? யாரையும் ஆண்டவர் அதை பார்ப்பார். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தோற்றத்தை வச்சு யாரையும் அற்பமாக நினச்சிடாதீங்க, வசதியை வச்சு யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க, எதை வச்சு யாரையும் நியாய தீர்ப்பு பண்ணாதீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுங்க. உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. எப்படி இருக்கீங்க? ஆண்டவரே, நான் இந்த 3 தகுதிகளை இழந்திருந்தால் எனக்கு அதை தாங்கன்னு கேளுங்க. உமக்கு பயந்து வாழக்கூடிய கிருபையை தாங்க, உண்மையாக வாழக்கூடிய கிருபையை தாங்க, பொருளாசை இல்லாமல் வாழ எனக்கு கிருபை செய்யும் சொல்லுங்க. உதவி செய்யும் ஆண்டவரே. அருமையான இந்த அருப்புக்கோட்டை திருச்சபையார ஆவியானவரே, உடைய வார்த்தைக்குள்ளாக நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உடைய வசனத்துக்குள்ளாக உங்களை மறைத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உமக்கு பயந்து உண்மை உத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே பக்தியுள்ள சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இந்த ஊரிலே வாழ்ந்து உம்முடைய சித்தம் செய்து ஒரு நாள் உம்மை வந்து சந்திக்க உதவி செய்யும். சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. பாடுவோமா? சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ.
அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் சோர்ந்து போகாதே மனமே. நல்ல பிதாவே, நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக மக்களைப் போல நாங்களும் ஆண்டவரே திறமைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களிடம் முதலாவது எதிர்பார்ப்பது கர்த்தருக்கு பயந்த ஜீவியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அதை எங்களுக்கு என்னாலும் தாரும். நீர் எதிர்பார்க்கிற எல்லா உண்மையும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு உண்மையாக இருக்க, குடும்பத்துக்கு உண்மையாக இருக்க, சபைக்கு உண்மையாக இருக்க, சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்க, அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க, இது எதிலெல்லாம் நீர் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதில் உண்மையுடன் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பொருளாசை இல்லாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். இன்னும் அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை அப்படின்னு முறுமுறுத்து உம்மை துக்கப்படுத்தாமல் இம்மட்டும் கர்த்தர் வேணுங்கிற வசதி எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக உமக்கு சோத்திரம் என்று வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மேமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.